கடந்ததை நினைத்து என்றும் கண்ணீர் வடிக்கின்றாயோ? கடந்ததை நினைத்து என்றும் கண்ணீர் வடிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ? பாராலும் இயேசு உண்டு, பதராதே மனமே. இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கோருகிறேன். தேவ ஜனங்கள் என்று சொல்லும் போதே துக்கத்தோடும் பாரத்தோடும் மிகுந்த சஞ்சலத்தோடும் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஏராளம் நமக்கு முன்னே நடந்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் தாங்கள் அனுபவித்த துக்கங்களை மறந்து, வேதனைகளை மறந்து, உபத்திரவங்களை மறந்து, நெருக்கங்களை மறந்து, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நினையாமலே தூரத்திலே அந்த சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கண்டு அனுபவித்தவர்களைப் போலவும் தங்கள் சந்தோஷத்தை நிறைவேற்றி வாழ்ந்தவர்களை நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. நான் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறது உண்டானால் நமக்கு கிடைத்திருக்கிற மகா பெரிய பாக்கியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதியத்தக்கதான வார்த்தையாகும். காரணம், நித்திய மகிமைக்கென்று தேவன் நம்மை அழைத்தார் என்று எழுதியிருக்கிறது. நித்திய மகிமைக்கென்று அழைத்தாராம். அவர் நமக்கு கொடுக்கிற இந்த மகிமையின் வாழ்வு, அவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற இந்த மகிமையின் வாழ்வு, அவர் நமக்காக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் வாழ்வு அல்லது ஆனந்தத்தின் வாழ்வு, பேரானந்தத்தின் வாழ்வு என்பது நித்தியமானது என்று எழுதியிருப்பதால் அந்த நித்திய வாழ்வுக்கென்று அழைத்து நித்தியத்திற்காக வைத்திருக்கிற சந்தோஷத்தோடு அதை விடாமல் நீங்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மகிமையின் ஆவியானவரை நம்மில் தங்க பண்ணி இருக்கிறார் என்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். நேர்த்தியான வேத புஸ்தகம். நித்திய மகிமைக்கென்று அழைத்தவர் நித்தியம் வரைக்கும் நம்மை அப்படியே விட்டு விடாமல், அழைத்ததானப்பா அது அப்படி இருக்கட்டும் என்று விட்டு விடாமல் அழைத்தவர் தமது மகிமையின் ஆவியானவரை நம்மேல் தங்க பண்ணி இருக்கிறாராம். இது தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டான காரியங்கள். நீங்கள் வேத வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலார் எழுதும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதி கொண்டே போகிறார். வாளால் அறுக்கப்பட்டார்கள், தீக்கு இரையாக்கப்பட்டார்கள், மிருகங்களுக்கு இரையானார்கள், காடுகளிலும் குகைகளிலும் தங்கி இருந்தார்கள். இப்படி அநேக பரிசுத்தவான்களை குறித்து எழுதுகிறார். ஆனால் எழுதும் பொழுது அதற்கு அடுத்து அவர் எழுதும் பொழுது அவர்கள் ஜெயித்தார்கள் என்று எழுதினார், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று எழுதினார், அவர்கள் அனுபவித்தார்கள் என்று எழுதினார். இப்படியும் அந்த வேதனைகளை ஒரு புறத்தில் எழுதினாலும் அடுத்த புறத்திலேயே அவர்களுடைய பெற்றுக்கொண்ட ஆனந்த பாக்கியத்தை குறித்தும் எழுதுகிறார். அப்படியானால் அந்த பாக்கியத்தின் மேன்மையை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கி இருந்ததால். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் அநேகர் தங்கள் மேல் தங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இன்னார் என்று அறியாமலே வாழ்வதால் தேசம் சீர்கெட்டு போன ஒரு நிலையை நாம் அறிவோம். தேவனுடைய ஆவியானவர் என்றைக்கு அபிஷேகம் இல்லை என்கிற ஒரு நிலையில் கடந்து போனார்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பேசின அந்த அபிஷேகம் இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு இன்றைக்கு இல்லை. அப்படியானால் பெற்றுக்கொண்டது உண்டானால் அவர்களைப் போல நீ மாறு, அவர்களைப் போல நீ காட்டு என்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு தேசம் வந்துவிட்டது.
சமுதாயங்கள் இன்றைக்கு அப்படி வந்தது. ஆனால் வேதவசனத்தில் எழுதியிருக்கிற மகிமையின் வார்த்தை, தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தாங்கி இருக்கிறாராம். யாரெல்லாம் அந்த பக்திக்குள்ளாக, இந்த விசுவாசத்திற்குள்ளாக தங்களை வளர வேண்டும் அல்லது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், தேவன் அவர்களை அனாதைகளைப் போல விட்டு விடாமல் மகிமையின் ஆவியானவரை தங்க பண்ணி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தேற்றவாளனை அனுப்புவார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். வந்தவர் நம்மை விட்டு கடந்து போகாமல் நம்மை தங்கி இருக்கிறவராய் மாறினாராம். நீங்கள் அந்த காரியங்களை சற்று கவனித்தால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் செல்வீர்களானால் அங்கு அவர் சொல்லுகிறார், என் ஆவி மனுஷனோடு போராடாது என்று. அவ்வளவு உறுதியாய் சொன்னவர் தான் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கு சொல்லுகிறார். அங்கு விசேஷமான அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை அவர் தேற்றுகிறார். நான் என்னுடைய ஆவியானவரை அனுப்பினேன், எல்லா வேலைகளையும் செய்வதற்குரிய, எல்லா காரியங்களையும் கவனிப்பதற்குரிய ஞானத்தையும் அருளுகிற ஆவியை கட்டளையிட்டேன். யாத்திராகம புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், பரத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் என்று எழுதியிருக்கிறது. பரத்திலிருந்து அப்படியே ஆவியானவரை அவன் மனுஷன் மேல் ஊற்றி அவனை அபிஷேகித்தார், அவனை நிரப்பினார், அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றினார் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்காக தேவன் எழுதி வைத்திருப்பதால், நான் இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளுகிற மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், உண்மையாய் கர்த்தரை நம்பி ஆராதிக்கிற அல்லது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த, என்ன சுருக்கமாய் சொன்னார், அவரை தனக்கென்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லது தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிறைந்து வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம், நான் தனிமையானவன் அல்ல, நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் மனம் நொந்து போகும்படி ஏதோ ஒரு காரியத்தில் ஒதுக்கப்பட்டவன் அல்ல. என் மேல் மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நான் சாதாரணமாய் ஒரு இடத்தில் குடியிருந்தாலும், நான் சாதாரணமாய் ஒரு வேலையை செய்தாலும், நான் சாதாரணமாய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும், மற்றவர்களைப் போல என்னால் வாழ முடியாது என்று சொன்னாலும், மகிமையின் ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறாராம். என் மேல் தங்கி இருக்கிற மகிமையின் ஆவியானவரின் மேன்மையை ஏன் இவ்வளவு விவரமாய் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த மேன்மைக்கு இணையானது வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் இருந்தார். தேவனுடைய பிரசன்னத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நிறைந்திருந்த ஒரு நல்ல கர்த்தருடைய மனுஷன். ஒரு முறை மற்ற சூழ்நிலைகளில் ஊழியத்திற்கு போகும் பொழுதெல்லாம் கைகளை வைத்து ஜெபிப்பார். வியாதிகள் சுகமாகும், பிசாசுகள் ஓடும், மற்ற அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்தின ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன். படுத்த படுக்கையானார். அவருக்கும் ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியில் தளர்ந்து வயது தளர்ந்து முதிர்ந்தவரானார். எப்பொழுதும் போல இவரை கேள்விப்பட்டவர்கள் ஜெபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது போல நீண்ட நாட்கள் இவரை குறித்து கேள்விப்படாதவர் நோய்வாய்ப்பட்டு இவரை எப்படியாகிலும் பார்த்து இவரிடத்தில் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடி வந்தார். அவர் வந்து வீட்டை தேடி விசாரிக்கும் பொழுது அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். கண் கலங்கினார். இனி என்ன செய்ய முடியும் என்று கதறினார். பக்கத்தில் போய் அவரை பார்க்கும்படி நின்றார். கண்களை திறந்து படுத்திருந்த ஊழியக்காரர் பார்த்தார். என்னம்மா விஷயம் என்று கேட்டார். ஜெபித்துக் கொள்ள வந்தேன் ஐயா, நீங்களே இப்படி ஆனீங்க, அதெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நான் என்ன செய்வேன்? அவர் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் படுத்திருந்தார். ஆனால் நடந்த சம்பவம், இந்த தாய் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற உபாதைகளுக்காக அவருடைய கையை, படுத்திருக்கிறவரின் கையை எடுத்து தன் தலையின் மேல் வைத்து, இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தை அவளுடைய வாயிலிருந்து வந்த மாத்திரத்தில் அவளுடைய பலவீனங்கள் அவளை விட்டு நீங்கினது. அப்படியானால் படுத்திருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிற சூழ்நிலையை ஆனாலும் தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் மாத்திரம் தங்கி இருக்கிறார் என்பதை ஒரு கர்த்தருடைய மனுஷன் தன் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. நான் அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கவனமாய் உங்களுடைய சிந்தைகளை எலிசாவுக்கும் எலியாவுக்கும் திருப்புங்கள். எலிசாவின் எலும்புகளுக்குள் இருந்த மகிமையை கவனியுங்கள். எங்கோ கொண்டு போன பணத்தை தூக்கி கலரிக்குள்ளே போட்டார்கள். எலும்பு பட்ட மாத்திரத்தில் பெணும் உயிரோடு எழுந்ததை நாம் வாசிக்கலாம்.
எத்தனை அற்புதங்கள் கர்த்தருடைய ஜனங்களின் நடுவில், எத்தனை அற்புதங்கள் கர்த்தருடைய ஜனங்களின் வாழ்வில், எத்தனை அற்புதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இவைகளை எல்லாவற்றையும் நாம் நிதானமாய் சிந்திக்கும் பொழுது நம்மேல் தங்கி இருக்கிற மகிமையின் ஆவியானவரை நாம் மறந்து விடக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நெருக்கப்படலாம், ஆதி காலத்து பரிசுத்தவான்களைப் போல வாள்களுக்கு உட்படுத்தப்படலாம், சிங்க கெவிகளுக்குள் போகலாம், தீயுக்குள் எரியப்படலாம். இன்னும் வேதத்தில் எழுதியிருக்கிறதுபடி மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் நோயினால், சங்கடத்தினால், சரீரோபாதையினால், சரீரத்தில் வருகிற நெருக்கத்தினால் துக்கப்படலாம், சோர்வுபடுகிற நிலைமைக்கு வரலாம். கண் எதிரே தன் பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை பார்க்க முடியாமல் துடிக்கலாம். கண் எதிரே தன் தாய் தன் தகப்பனுக்கு வருகிற மரண வேதனைகளை கண்டு கண் கலங்கலாம். ஏன்? ஆண்டவரை தேடினேன், அவரைத்தானே பார்க்கிறேன், அவரைத்தானே வணங்குகிறேன், எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த தொல்லை, எனக்கு ஏன் இந்த சங்கடம்? அடுத்து நம்முடைய கேள்விகள் உள்ளத்திற்குள் தோன்றிக் கொண்டு இருக்கலாம். நம்முடைய செவிகளில் அப்படிப்பட்ட சத்தமும் கேட்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம். உன்னை அழைத்த தெய்வம் உன்னை அனாதையாய் விடாமல் தமது மகிமையின் ஆவியானவரை உன்மேல் தங்க பண்ணி இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக நீங்கள் வேதத்தை வாசிங்கள்? ரெண்டு காரியங்களை மாத்திரம் உங்களுக்காக வேத வசனத்தில் நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு அருமையான வார்த்தையை அறிவாம். என்மேல் தங்கி இருக்கிற ஆவியானவருடைய வேலை என்னை பற்றியுள்ள காரியங்களை தேவனிடத்தில் பேசுவதற்காக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிப்பீர்களானால் அந்த வார்த்தையினுடைய மகிமையை கவனியுங்கள். ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கவும் அற்புதங்களை நகர்த்தும்படியாக பரிந்து பேசுகிறவராய் நிற்கிறாராம். என்னை குறித்து, என் வாழ்க்கையில் நேரிட்டிருக்கிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்களை குறித்து நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆறுதல், நான் பெற்றுக்கொள்ள போகிற மகிமை, நான் பெற்றுக்கொண்டு இருக்கிற பெலன், இவைகளை குறித்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு காலங்களிலும் சாட்சியாய் நான் நிற்பதற்காக என் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் எனக்காக தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறவராய். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இன்னும் கூட ஒரு வேத வசனத்தை அந்த பகுதியில் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருப்பதால் எனக்காக வேண்டுதல் செய்வதற்காக மகிமையின் ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறாராம். இத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்ற வேறே பெரிய ஜாதி எது என்று மோசே அந்த காலத்திலேயே எழுதி வைத்தார். வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொன்னாலே அது மிகவும் ஒரு குறிப்பிட்ட மேன்மைக்குரியவர்கள். நீங்கள் யோபுவை கவனிப்பீர்களானால் யோபு தான் நம்மை பயப்படுத்தின மனிதனே. நீங்கள் வாசித்து வாருங்கள். 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் என்ன நினைத்தேனோ அவைகளெல்லாம் எனக்கு நேரிட்டது, அங்கலாய்த்தார். அன்றைக்கு அவருக்கு இந்த காரியங்களின் ரகசியங்கள் புரிந்திருக்குமானால் பயந்தது மட்டுமல்ல, இன்னும் 10 பிள்ளைகள் செத்திருந்தாலும் பயந்திருக்க மாட்டார். இன்னும் அவருடையவைகளெல்லாம் அழிந்திருந்தாலும் அவர் பயப்பட மாட்டார். சாதாரணமாய் அன்றைய நிலையில் அழிந்ததற்காகவே என் மீட்பரை நான் என் கண்களில் காண்பேன் என்று சொன்னார். அழிந்து போன சரீரத்தோடு, ஒடுங்கின உடலோடு ராத்திரியில் அவருடைய காரியத்தை கவனித்து பாருங்கள். ராத்திரியில் படுத்தால் எப்பொழுது பகல் வரும் என்று பார்ப்பாராம், பகல் வந்தால் எப்பொழுது ராத்திரி வரும் என்று பார்ப்பாராம். அரண்டு புரண்டு படுக்கிறதுனாலே போதும் என்று போகிறது என்று புலம்பினார். வார்த்தையினாலே அவரை சொல்ல முடியவில்லை. அத்தனை பாடுகள், அத்தனை சங்கடங்களை அவர் சகித்திருந்தார். ஆனால் அவருக்கு இந்த மேன்மையான காரியங்கள் கிடைக்கவில்லை, இந்த மேன்மையான சூழ்நிலைகள் அமையவில்லை. இந்த காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்தேனும் இரட்சகர் உலகத்திற்கு வந்த பின்பு நமக்கு கிடைத்த பாக்கியம், நம் மேல் தங்கி இருக்கிற மகிமையின் ஆவியானவர். அவருடைய வேலை நான் சாட்சியாய் நிற்பதற்காக, என்னை குறித்து ஆவியானவர் சாட்சியாய் விளங்க பண்ணுவதற்காக என் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவருக்கு அவர் முழுமையாய் இடம் கொடுக்கிறார். நான் தேவனோடு ரகசியங்களை பேசுவதற்கு மாத்திரமல்ல, இன்னதுதான் பேச வேண்டும் என்று தெரியாததால் என்னிலிருந்து எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக அவரை நோக்கி வேண்டுதல் செய்வதற்காக என் மேல் மகிமையின் ஆவியானவரை தங்க வைத்திருக்கிறார். என்றைக்கும்
தேவ சமூகத்தில் காணப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு தேவனுடைய மகிமையின் வல்லமைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு காலையிலும் மாலையிலும் விடாமல் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை சேவிக்கிற, வேதத்தை கையில் ஏந்தி வாசிக்கிற, ஆராதனையை தவறாமல் கடைபிடிக்கிற, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஒவ்வொரு நாளும் அதை தனக்குள்ளே அடல் மூட்டி விட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நெருக்கப்படுகிற இந்த உபத்திரவம், வேதனைக்கு உரிய இந்த சம்பவங்கள், சில நேரம் மூச்சுவிட முடியாத நிலைமைகள், சில நேரம் என்ன செய்வதையா, ஏன் எதற்காக நான் மனிதனாய் பிறந்தேன், எனக்கு வந்ததும் இப்படி, வாழ்ந்ததும் இப்படி, இருந்ததும் இப்படி, அங்கலாய்க்கிற அவ்வளவு பேருக்கு நான் சொல்லுவதே, சோர்ந்து போக வேண்டாம். மகிமையின் ஆவியானவர் மேல் தாங்கி இருக்கிறார். எதற்காக என்றால் உங்கள் மூலம் மகிமைப்படும்படியாக. பேதுருவின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். உங்கள் மூலம் அவர் மகிமைப்படும்படியாக. இப்ப ஏதோ ஒரு மகிமையை தான் உங்களிலிருந்து அவர் அடையும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆதி காலத்து பரிசுத்தவான்களைப் போல தூரத்தில் கண்டு அணைத்துக் கொள்ளுகிற அனுபவம், வாளால் அறுப்புண்டு போவதற்கும் ஆயத்தமாய் ஒப்பு கொடுக்கிற அனுபவம், துக்கத்தோடு வேதனையோடும் தான் தெரிய வேண்டும் என்கிற அனுபவங்களானாலும் அதற்குமே தங்களை விட்டு கொடுக்கிற அனுபவங்கள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்க தொடங்க ஆரம்பிக்கும் பொழுதே சாட்சியிடுகிற ஆவியானவர் சாட்சியிடுவதற்காக ஆயத்தப்படும் பொழுதெல்லாம் தேவனோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு மகிமையை நாம் காணலாம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தோமோ, எப்படி இருந்தோமோ, அவைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் மறந்து விடுங்கள். இனி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் உங்கள் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் உங்களின் மேல் எதிர்பார்த்து கொண்டே தங்கி இருக்கிறார். யாக்கோபு எழுதும் பொழுது சொன்னார், உங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் ஆவியானவர் என்று. என்னை சாட்சியாய் நிறுத்துவதற்கு, என்னில் அற்புதங்களை நடத்துவதற்கு வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறாராம். அவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே, என் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவரின் மகிமையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கும்படி எனக்கு கிருபை தாரும் என்கிற ஜெபத்தோடு கூட முகத்தை பார்க்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் இன்றைக்கு வேதத்தை திறந்து பார்த்தோம். எங்கள் மேல் மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்று, அதற்கு முன்னதாக நித்திய மகிமைக்கென்று எங்களை அழைத்தீர் என்று எழுதின வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். நீர் அழைத்தது மாத்திரமல்ல, எங்கள் மேல் ஆவியானவரையும் தங்க பண்ணி எங்களிலிருந்து புறப்படுகிற காரியங்களை சாட்சிகளாய் மாற்றுவதற்கு, எங்களை கொண்டு அற்புதங்களாய் நிறுத்துவதற்கு, எங்களை கொண்டு அடையாளங்களை செய்வதற்கு, எங்களுக்கு உம்முடைய மகத்துவங்களை காண்பிப்பதற்கு, எங்கள் மூலம் உலகம் உம்மை இன்னார் என்று காண்பிப்பதற்கு, எங்கள் மூலம் எங்களை பார்க்கலும் நோயாளி, எங்களை பார்க்கலும் பலவீனன், எங்களை பார்க்கலும் திக்கற்ற பிள்ளைகள் எங்களை கண்டு இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர் மேல் தங்கியிருக்கிறவர் ஆவியானவர் இவர்களை நடத்துகிறார் என்று அடையாளம் கண்டு கொள்வதற்கு, இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நீர் செய்து வருகிறீர் என்கிற வார்த்தைகளை நாங்கள் வாசித்து பரவசம் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலவீனங்களில், சோர்வுகளில், துக்கத்தில், மன வேதனைகளில், மன சங்கடங்களில் யார் அகப்பட்டிருந்தாலும் அவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் என்கிற அந்த உணர்வு அவர்களை விட்டு முற்றிலும் நீங்கட்டும். அவர்கள் மேல் ஆவியானவர் மகிமையுள்ளவராய் தங்கி இருக்கிறார் என்றும், மகிமையோடு தங்கியிருக்கிற ஆவியானவர் நிச்சயமாய் அவர்களை மகிமைப்படுத்துவதற்காகவே என்கிற அந்த உள்ளான உணர்வு அவர்களில் உருவாகும்படி செய்வீராக. ஒரு நாளும் அவர்கள் மறவாமல் இருக்கட்டும். ஒரு நாளும் இந்த வார்த்தைகளை மறந்து போகாமல் தெய்வீக மகிமை பெறுவதற்கு அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றுவீராக. கிருபை இரவு பகலாய் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்களுக்காக பரிந்து பேசுகிற, விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதினாலே மகிமை அவர்களை மூடிக்கொள்ள கிருபைதாரும் ஆசீர்வதியும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் மேல் தங்கி இருக்கிற மகிமையின் ஆவியானவர் இந்த நாள் முழுவதும், ஒவ்வொரு நாளும், இனி வரும் காலங்களிலும் தமது மகிமையை விளங்க பண்ணி உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.